அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார் சார்ட். ஸோ பாராக இருக்குங்களா, அதான் என்னது பார் சார்ட்டு. ஸோ இந்த பார் சார்ட்டுமே கிட்டத்தட்ட எப்படி டேபிள் சார்ட்டை போல் பல்வேறு தகவல்களை ஒரு படத்தில் விளக்கக்கூடிய ஒரு ப்ரெசன்டேஷன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பார் சார்ட்டை பொறுத்தளவு எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ், அதே போல் கிராஃப் சார்ட்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ். இந்த பார் சார்ட்டும் கிராஃப் சார்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதில் நமக்கு மதிப்பு பார்க்க தெரியணும், அதான் முக்கியமானது. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ டேபிள் சார்ட்னா அவங்களே மதிப்பை கொடுத்துருவாங்க, அதில் நம்ம தப்பு பண்ண மாட்டோம். இந்த பார் சார்ட்லேயும் கிராஃப் சார்ட்லேயும் மதிப்பை நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பாரிசன் பண்ணி கண்டுபிடிக்க தெரியணும், டிஃப்ரென்ஷியேட் தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது, ஆனால் பார்க்கறது எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியுதா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ப்ரிப்பேர்ஸ் பிஸ்கட் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட், 3 வகையான ஒரு பிஸ்கட் என்ன பண்ணுது, ப்ரொடக்ஷன் பண்ணுது, வெவ்வேறு இயரில் வெவ்வேறு வேல்யூவில். அப்போ கிட்டத்தட்ட 1 2 3 4 எத்தனை வருஷம் அந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் பற்றி சொல்லியிருக்காங்க? ஒரே கம்பெனி வெவ்வேறு வருடத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற 3 வகையான பிஸ்கட்டை பற்றி. ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க பாரு, எக்ஸ்னா என்ன ஒய்னா என்ன. இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தெரியல. ஆனால் இசட்டுக்கு மட்டும் என்னது தெரியுது. இப்போ வர இது 2016 கேட்ட கேள்வி. இனிமேல் கேட்குற கொஸ்டின்லாம் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா டயக்ராம் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இதை வச்சு இதை எப்படி கொடுத்துருவாங்க அதே பேர் நம்மளுக்கும் பார்த்துக்க வேண்டியதான். எப்படின்னா இப்படி கொடுத்துருவாங்க, எப்படி இருந்ததுன்னா இது எக்ஸ் அப்படின்னா நம்ம இதை தான் என்ன பண்ணோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், டாட் ஏதாச்சும் வச்சு ஒய்ஏ இதேமாதிரி என்ன பண்ணுவாங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. எக்ஸுங்கிறது இங்கே வந்து எக்ஸ் ஒய் தனியாக கொடுத்துட்டாங்க, ஆனால் சில இடத்துல அதுக்கு தனியாக என்ன பண்ணுவாங்க பேர் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டயக்ராமை பார்க்க தெரியணும், டயக்ராமை பார்த்து டேட்டா என்ன பண்ணுவாங்க நமக்கு என்ன தெரியணும் எடுக்க தெரியணும். இந்த டயக்ராம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? 1995 96 97 98 99 2000 கிட்டத்தட்ட 5-6 வருஷத்தில் ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ண 3 வகையான பிஸ்கட்டு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 டேட்டா சொல்லுது. எத்தனை வகையான டேட்டா சொல்லுது? 18 வகையான புள்ளி வரது சொல்லுது. அந்த 18 வகையான புள்ளி வரதை ஒரே டயக்ராமில் என்ன பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் இன்னொரு டயக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகிடும் 24 ஆகிடும். என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? இது ஒரு டேட்டா மாதிரி ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது இதான் பார், அதான் இதை என்ன சொல்கிறோம் பார் சார்ட். இப்போ பார்த்தோம்னா 1995 ஃபஸ்ட்டு எக்ஸு, இது ஒய்இ இசட்டு, அதே போல் இது எக்ஸு ஒய் இசட், எக்ஸு ஒய் இசட் இப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ எனக்கு தெரியணும் 1995 எக்ஸு எவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா 1995 பார்க்கணும். அதில் எக்ஸு எங்கே இருக்குது, எங்கே இருக்கோ 50. இது என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன் லேக் பாக்கெட், லட்சம் பாக்கெட்டு. அப்படின்னா 50னா எத்தனை லட்சம் அதையும் பார்க்கணும், கொஸ்டினில் பார்க்கணும் ஏதாச்சும் ப்ராக்கெட்டில். இதான் வந்து அழகு யூனிட்ஸ், ஒரு யூனிட் 50, ஒரு யூனிட் லட்சமாக எடுத்துங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க, நம்ம பார்த்துக்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? படத்தை ஃபஸ்ட் நம்ம பார்க்க தெரியுதா? இப்போ 1998னா 1998 போய் பார்க்கணும், 1998 இசட்னா இதை பார்க்கணும். இசட்னா நம்ம இதை என்ன பண்ணோம் நம்மளாக ஒரு கம்பேர் பண்ணி என்ன பண்ணோம், இதை விட இது வந்து பெருசாக சின்னதானே நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். எவ்வளவு 60 அப்ராக்சிமேட்டாக எடுத்தாகணும். என்ன சொல்லணும் புரியுதா? அப்போ இதை பாருங்கள், இதெல்லாம் இங்கேருந்து நம்ம கோடு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போய் வளைஞ்சிட்டு போயிடும். அப்படின்னா ஆகிடும் வளைஞ்சிட்டே போயிடும். அப்படி இப்போ 40 கீழேயா 30 இந்த கோடு 2000 இசட்டு 30 மாதிரி தெரியுதா? ஸ்கேல் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். என்ன வருது 35 தான் வரும். புரிஞ்சுக்க முடியுதா? இங்கே பார்க்குறப்ப வெறும் 35, ஆனால் அங்கே லட்சத்தில் பார்க்குறப்ப 5 லட்சம் என்ன ஆகுது டிஃப்ரென்ஸ் ஆகுது. டயக்ராம் பார்க்குறது ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் பார்த்து தான் என்ன பண்ணணும் டயக்ராமு. ஏதாச்சும் நம்மள்ட்ட ஸ்கேல் இல்லையோட ஹால் டிக்கெட் இருந்துச்சுங்களா, அதை வச்சு என்ன பண்ணணும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? வச்சு அது ஃபஸ்ட்டு வேல்யூவை ப்ராப்பராக எடுத்துடணும். டயக்ராம் புரியுதுல நமக்கு? டயக்ராம் ஏதாவது டவுட் இருக்கா? இது பேர் என்ன பண்ணால் பார் சார்ட்டு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனியோட மேனுஃபேக்சரிங்கு
ஒரு நியூஸ் பேப்பர் சேல்ஸ் பண்ணுறது, ஒரு பைக் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, ஒவ்வொரு நிறுவனம் பஜாஜ், பல்சர், வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் இயர் டிஃப்ரெண்ட் ஆகும். இதான் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸு இது என்னது, இது ஒய், இது எக்ஸு. இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணுறது தான் முக்கியமானது. இந்த பாயிண்ட் கரெக்டாக இது பண்ணுறோமோ அதான் முக்கியமானது. கேள்விக்குள்ளே போகலாம். எந்த பிஸ்கட் வகை கொடுக்கப்பட்ட காலத்தில் குறைந்தபட்ச சராசரி உற்பத்தியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டஃப்பான கேள்வி தான் அது. இந்த கேள்வி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணி சராசரி போடணும். ஓகே தானே? ஸோ பாருங்கள், சராசரி எந்த பிஸ்கட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். 1900 இப்போ வருஷத்துலாம் விட்டுருணும். என்ன பண்ணோம், எக்ஸு எங்கே எக்ஸு இதெல்லாம் இருக்குது, இதுதான் எக்ஸு. எக்ஸோட வேல்யூ என்ன குறிங்க, எக்ஸோட வேல்யூ என்னது 50. அடுத்தது இது என்ன பாருங்க, பார்த்து சொல்லுங்கள். 40லாம் கிடையாது, 45. 40 தானே? அப்போ இது எப்படிங்க, இது என்னது, இங்கே பாருங்க, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பாருங்க. இசட் 45வா, இது 45வா? அப்போ இதை 40ங்கிறீங்களா? சரி ரைட்டு. இது என்னது, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 50, 40. இது 1955. இது 45. அடுத்தது 60. இது 50. ஸோ அடுத்தது பாருங்கள். இப்போ இது சராசரி கண்டுபிடிங்க. 50, 40, 55, 45, 60, 50 கூட்டுங்க. சராசரி கண்டுபிடிங்க. 50, 40, 55, 45, 60, 50 டிவைட் பை 1, 6, 90, 145, 150, 190, 250, 300. 300 டிவைட் பை 6 சொல்லுங்க, 50. ஸோ எக்ஸ் வந்து 50 வச்சுப்போம். எக்ஸ் சராசரி எவ்வளவு, 50. அடுத்து பாருங்க, ஒய்க்கு பாருங்க, இது எத்தனை, 55 அப்படி தானே? இது 60. இதுதான் 50. இது 55. இது 50. இது 55. இது கொடுங்க. 55, 50, 55, 50, 60, 55 கூட்டினா என்ன வருது, சர்க்கிள் பண்ணிருக்கா, அதான் கூட்டுங்க. சொல்லுங்க என்னது, ஆவரேஜ் 55. ஸோ டோட்டல் எவ்வளவு, ஒய்க்கு எவ்வளவு டோட்டல், சரி ஒய்க்கு டோட்டல் என்ன வருது, சரி 54.90 வருதா? சரி குறிச்சு வச்சு. அடுத்த பாருங்க, இசட்டு இசட்டுக்கு போடுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ என்ன தெரியுதா உங்களுக்கு, ஒரு வாட்டி நீங்கள், நான் இப்போ வந்து பேனாவில் எழுதுன்னு அழைச்சிட்டேன், ஆனால் நீங்கள் பேனாவில் என்ன பண்ண முடியாது, இதை பார்த்து வச்சுக்கணும். எழுதின பிறகு நம்ம தெரியணும் எது எதுக்கு எழுதிடுவோன்னு சொல்லிட்டு. அதான் ரொம்ப முக்கியமானது இந்த இதில் பொறுத்தளவுக்கு. ஸோ இது எவ்வளவு,
45 50 60 பரவாயில்ல நல்லா கண்ணு தெரியுது 45 40 கூட்டுங்க 85 145 205 255 260 300 ஸோ எக்ஸ் வந்து 50 ஒய் 50 90 இசட் என்னது கேள்வி என்னது எந்த பிஸ்கட் வகை கொடுக்கப்பட்ட காலத்தில் குறைந்தபட்ச சராசரி உற்பத்தியை கொண்டுள்ளது வெரி குட் வந்திருக்கா எக்ஸ் மற்றும் இசட் புரிஞ்சுக்க முடியாது ரெண்டு வேலையும் என்னது சேமாக தான் வந்திருக்கு சராசரி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு பார் சார்ட்டு கொடுத்து பார் சார்ட்டில் என்ன பண்ணுறாங்க சராசரி கேட்குறாங்க இப்போ இந்த கணக்கில் இந்த எக்ஸாம்பிள் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சராசரி சம்மே இருக்காது என்ன இருக்காது இப்போ சராசரி சம்மு கேட்ட மாதிரி ஆயிடுச்சு பார் சார்ட்டு கேட்ட மாதிரி ஆயிடுச்சு புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்க ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இயர்ஸ் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் இன் ப்ரொடக்ஷன் உற்பத்தி முந்தைய ஆண்டை விட உற்பத்தி ஏற்ற இறக்க சதவீதம் பின்வரும் ஆண்டுகளில் பிஸ்கட் வகை ஒய்க்கு முந்தைய ஆண்டை விட உற்பத்தி ஏற்ற இறக்க சதவீதம் எந்த ஆண்டில் அதிகபட்சமாக உள்ளது அப்படின்னா ஸோ ஒய்யை பார்க்கணும் ஒவ்வொரு இயர்லையும் பார்க்கணும் எந்தெந்த வருஷத்துலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா ஸோ ஒய் பாருங்கள் முந்தைய வருஷத்தை விட எந்த வருஷம் அதிகமாக இருக்குது உற்பத்தி முந்தைய ஆண்டை விட உற்பத்தி ஏற்ற இறக்க சதவீதம் எந்த ஆண்டில் அதிகபட்சமாக உள்ளது அப்படின்னு என்ன அர்த்தம் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக உள்ளது தான் ஓகே தானே ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒய் 55 வெரி குட் 60 இங்கே 50 அடுத்தது 55 50 55 என்னங்க எது 60 அப்படி கிடையாது முந்தைய வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறீங்களா இதை விட இங்கே இந்த 55க்கு 60% கண்டுபிடிச்சு பாருங்கள் 50க்கு 55% கண்டுபிடிச்சு பாருங்க 50க்கு 55% கண்டுபிடி பாருங்க அப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடி பார்க்கணும் வேல்யூவில் பார்க்கக்கூடாது வேல்யூ 55 இப்போ பாருங்களேன் 95லேருந்து 96 கம்பேர் பண்ணுங்கள் 95 96ல் 55லேருந்து 60 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் எவ்வளோது 5/55 × 100 அப்படி தானே போடணும் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் அதிகரிப்பு சதவீதம் இப்போ இதை சால்வ் பண்ண என்ன ஆகும் 1 11 100/11 என்ன வரும் 0 பாயிண்டில் வரும் கரெக்டா 9 பாயிண்டில் எப்படி வரும் ஆமாம் 9 11 9.9 something percentage ஓகேவா சரி ரைட்டு இப்போ இதையும் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக பர்சன்டேஜ் குறையும் அதனால தான் போனோம் ஏன்னா அதிகரிப்பு சதவீதம் இருக்கிட்டாங்க இங்கே 50லேருந்து 55 கண்டுபிடிங்க முந்தைய ஆண்டை விட உற்பத்தி ஏற்ற அல்லது இறக்க சதவீதம் அதிகபட்சமாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறக்கமும் அதிகமாக இருக்கணும் அப்படி தானே அப்போ இறக்கத்தை கண்டுபிடிச்சி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இப்போ இங்கே 60 இங்கே 50 அப்போ என்ன பண்ணோம் 60 - 50 10/60 × 100 அடித்தோம்னா 100/6 இது என்னது 100/6 16.6%. இங்கே 50 to 55 5/50 × 100 ஸோ 2 10%. இங்கே 55 50 அப்போ 5/55 × 100 சால்வ் பண்ணோம்னா 1/11 100/11 சேம் 9.
9%. இங்கே 50 55 என்ன வரும் 10% வரும். அப்போ எது இங்கே அதிகமாக இருக்குது? இந்த இது அதிகமாக இருக்குது. எந்த வருஷம்? 1996 to 97. அப்போ என்ன போட்டுருக்காங்கன்னா 97. அதுதான் ஆன்சர். 96லேருந்து 97 தானே என்ன இருக்குது? இங்கே வந்து என்ன அதிகமாக இருக்குது? பர்சன்டேஜ் உற்பத்தி குறைஞ்சிருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ 97 பார்த்தோம் அப்படின்னா 96ல் 60 இருந்திருக்கு, 97 50 இருந்திருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு. எவ்வளோ அப்படின்னா 16.6%. ஏற்ற இறக்க சதவீதம் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு அதில் எது அதிகமாக இருக்குது, வேல்யூ அதிகமாக இருக்குது அதை போட சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு சமூகமே 4 சமூகம் போடுறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. புரிஞ்சுக்க முடியுதா? கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஏற்ற இறக்க சதவீதம் ரெண்டுத்துமே கண்டுபிடிங்க. அதில் மதிப்பு எதுக்கு அதிகமாக இருக்குது, எது ப்ரொடக்ஷன் ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகையில் வந்து பார்த்தோம்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, மக்கள் தொகை பிளவு ஆண்டு, சிறுபிளவு ஆண்டு, பெருபிளவு ஆண்டுன்னு இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஜிகே கொஸ்டின். ஸோ 1921, 1951, 1900 கரெக்டாக அது பார்த்துச்சிங்க. சிறுபிளவு, பெரும்பிளவு, வெடிப்பு. டைரக்ட் கொஸ்டினை கேட்டு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிறுபிளவு ஆண்டில் எத்தனை சதவீதம் மக்கள் தொகை குறைஞ்சிச்சு, எத்தனை சதவீதம் மக்கள் அதிகமானுச்சு அப்படின்னு பர்சன்டேஜ் கேட்பாங்க. என்ன சொல்லணும்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இந்தியாவுடைய மக்கள் தொகை வளர்ச்சி சதவீதம் எவ்வளவு? 17.5%. எத்தனை சதவீதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2001 இருந்த மக்கள் தொகையை விட 2011 17.5% மக்கள் தொகை என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. 2001 உள்ள மக்கள் தொகையில் 17.5% கண்டுபிடிச்சி அதை 2001 மக்கள் தொகை கூட்டினோம் அப்படின்னா 2011 மக்கள் தொகை வந்திருக்கும். கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்பட்டது? 2011 தான். புரிஞ்சுக்க முடியுதா? ஏற்ற இறக்க சதவீதம் ஒய் பிஸ்கட் மட்டும் பார்க்க சொல்லியிருக்காங்க. நல்ல எதுக்கு பார்க்க சொன்னாங்க? ஒய் மட்டும். ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இது பார்க்கறது என்ன ஆகிடும், நேரம் ஆகிடும் சொல்லிட்டு. டயக்ராம் புரியுதா? கேள்வி எப்படிலாம் கேட்குறாங்கன்னு தெரியுதா? இதுதான் அதிகரிப்பு சதவீதம், குறைந்த சதவீதம். பர்சன்டேஜில் பார்த்தோமா முக்கியமான சொன்னோமா இல்லையா? அதை வச்சு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சிம்பிளான ஒரு கணக்கு. என்ன கணக்கு? 5லேருந்து 7 ஒருத்தருடைய மதிப்பு விதைஞ்சிருக்கு அப்படின்னா அதிகரிப்பு சதவீதம் அப்படிங்கிற கேள்வியை எங்கே வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு என்ன பண்ணுறோம்? ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கழிக்கிறோம். 2 எதில் 5ல்னா 5 போடணும், இன்ட்டு 100 20. இந்த 40%. இந்த சிம்பிளான கணக்கை ஒரு பார் சார்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதிலே ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். பின்வரும் ஆண்டுகளில் பிஸ்கட் வகை ஒய்க்கு முந்தைய ஆண்டை விட உற்பத்தி ஏற்ற இறக்க சதவீதம் எந்த ஆண்டில் அதிகபட்சமாக உள்ளது? புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து பாருங்க. 1998 ஆண்டு உற்பத்தி ஒப்பிடுகையில் 2000 ஆண்டில் பிஸ்கட் வகை ஒய்யின் உற்பத்தியின் தோராயமான சரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் அப்ராக்சிமேட் டிக்ளைன் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிஸ்கட் டைப் ஒய் இன் 2000 as compared to the production of 1998? என்ன சொல்கிறாங்க? 1998 பாருங்க என்ன ஆயிருக்கு? என்ன எந்த வகை பிஸ்கட்டு? ஒய் எவ்வளவு? 55. 2000 என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பாருங்க. சூப்பரான கேள்வி இது. என்ன இருக்குது? பிஸ்கட் வகை உற்பத்தி மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிகிரீஸ் ஆயிருக்குன்னா எதுவுமே அவ்வளோ. பார்த்தா படத்தை பார்க்க தெரிஞ்ச ஆன்சரு எத்தனை பர்சன்டேஜ்? 0%. புரியுதா? புரியுதா இல்லை? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அடுத்த கேள்வி வேறு இருக்கா? அது சரி. இன்னும் இத்தனை கேள்வி இருக்கா? இங்கே 2 கேள்வி இருக்கு. 1995, 96, 97 பிஸ்கட் வகை எக்ஸ் சராசரி உற்பத்தி மற்றும் 1998, 99, 2000 உள்ள பிஸ்கட் வகை ஒய்யோட சராசரி இதுக்குள்ள உற்பத்தி இடையே உள்ள வேறுபாடு உள்ளது என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கொண்டுட்டா கேள்வி எப்படி கொலையாக கொள்ளலாம்? என்னது? 1995, 96, 97 எக்ஸு கண்டுபிடிங்க. 1995, 96, 97 எக்ஸு. இதில் பார்த்து மாற்றி எடுத்துட்டு 5 விட்டு எடுத்துட்டீங்களா? முடிஞ்சு போயிட்டு. என்ன அர்த்தம் சொல்லுங்கள். 95, 96, 97 என்னது? எக்ஸா? எக்ஸ் தானே?
இது என்னது 50 என்னது சராசரி கண்டுபிடிங்க எவ்வளவு